ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கோச்சாரத்தை வச்சு எப்படி நம்ம பலன் சொல்லலாம் அப்படின்ற முறை தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜாதகம் இருக்காது, எங்களுக்கும் பலன் சொல்லுங்க. ஒரு ஜாதகம் மாரி எப்படி நம்ம ஜாதகத்துல தசாப்தி அந்தரம் அப்படி கோச்சாரத்தெல்லாம் வச்சு நம்ம இணைச்சு பலன் சொல்றோமோ அதே மாதிரி எங்களுக்கு ஜாதக பலன் சொல்லுங்க, சொல்ல முடியுமா சில பேர் கேட்பாங்க. அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கோச்சாரத்தை வச்சு அவங்களுக்கு எப்படி ஜாதக பலனை சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம ஒரு உதாரண சாட்டோட நம்ம பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் ஒரு உதாரண சாட்டோட பாக்குறேன். அதாவது இப்ப அவங்களுக்கு நம்ம பேர் தெரியும். அவங்களுக்கு ஜாதகம் இல்லாட்டாலும் அவங்களுடைய பேர் என்னன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப உதாரணத்துக்கு அவங்கள ஒரு நந்தினின்னு கூப்பிடுறாங்க. அவங்க பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நந்தினின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த நந்தினி அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்ல, டைம் தெரியல, எதுவும் தெரியல. ஆனா ஜாதக பலன் மாரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் கேக்குறாங்களா, நம்ம எப்படி பலன் சொல்லலாம்? சரி, இப்ப அவங்க பேர் நந்தினி. அப்ப அவங்களுக்கு எந்த பேர் வச்சு கூப்பிடுறாங்களோ அதான் பலிதமாகும். எல்லாரும் ஜனங்க எல்லாம் அவங்க நந்தினின்னு கூட்டா அந்த பேர் நந்தினின்ற பேர் தான் பலிதமாகும். அப்ப ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம எடுத்து பாருங்க. திருக்கணிதம், ஆற்காடு பஞ்சாங்கம், எந்த பஞ்சாங்கத்துல இருந்தாலும் இந்த எழுத்துங்கள் நாம எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுல இந்த எழுத்துக்கு இந்த நட்சத்திரம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்க ஆற்காடு இல்ல திருக்கணிதம் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்ப நந்தினி, அப்ப நான் என்ற எழுத்துக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் என்ற நேமுக்கு அனுச நட்சத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு நேரா நான், நீ, நூ, நேன்னு வரும். அப்ப நந்தினி என்ற பெயருக்கு அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் என்ற பேர் 1 இருக்குது இல்ல, அப்ப 1ஆம் பாதம். அப்ப இவங்களுக்கு ஜாதகம் இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா அன்னைக்கு கோச்சாரத்துடைய சார்ட் போட்டுக்கிறோம் பாருங்க. அன்னைக்கு கோச்சாரம்னா அப்ப துலா லக்னம், மற்ற கிரகங்களை சூரியனை கடகத்துல அமைச்சுக்கிறோம். நம்ம எல்லா கிரகத்தையும் அமைச்சுக்கிறோம் வித் டிகிரியோட. அதாவது எல்லா கிரகங்களையும் நம்ம என்ன பண்றோம்னா டிகிரியோட எழுதிக்கணும். அதான் முக்கியம். ஏன்னா இந்த பாகை இல்லாம நம்ம ஜாதகமே பார்க்க கூடாது. டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இவங்களுக்கு லக்னத்தை பாருங்க, டிகிரி ஏத்தோம். இது 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், லக்னம் 1, 2, 3 அந்த பாவகத்தை எப்படி நம்ம ஜாதகத்தை எழுதணுமோ அதே மாதிரி அந்த பாவகத்தை எழுதிட்டோம். இப்ப அவங்களுக்கு லக்னம் தெரியாது. அப்ப உதய லக்னம் என்ன, அப்ப கோச்சாரத்துல என்ன லக்னம் அப்ப நடக்குதோ அந்த லக்னத்தை உதய லக்னமா நம்ம போட்டுக்கிட்டோம். அப்ப துலா லக்னம். இப்ப அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்களா வச்சுங்களா. அப்ப தொழிலுக்குரிய ஸ்தானம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 10ஆம் பாவம். அப்ப 10. அப்ப 10ஆம் பாவகத்துல குரு பகவான் உச்சம் பிளஸ் அஸ்தமனம், சூரியனோட அஸ்தமனம் ஆகிறாரு. அவரோட சூரியன். அப்ப அந்த தொழில் காரகக்காரன் யாருன்னு கேட்டா சனி. அவரும் லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு. அப்ப அந்த இடமும் பலமா இருக்குது. தொழில்காரங்க சொல்லக்கூடிய சனியும் நல்லா இருக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு எப்படி பலன் சொல்லலாம்? கண்டிப்பா தொழில் நல்ல முறையில் நடக்கும். நீங்க இந்த வருடம், அதாவது அவங்களுக்கு எந்த கேள்வி கேட்கறாலும் இந்த வருடம் ஃபுல்லாவே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில இருப்பாரு. அப்ப 10ல குரு இருக்கிறாரு, அவரோட சூரியன் இருக்கிறாரு, பிளஸ் தொழில்காரங்க சனியும் 6ல இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இந்த வருடம் தொழில் நல்லா இருக்கும், நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழில் அமையும், அல்லது உங்க தொழில நல்ல பேரு புகழ் நீங்க எடுப்பீங்க, அல்லது தொழில்ல அரசாங்க அனுகூலம், இல்ல பெரியவங்களுடைய தயவு, இல்ல அரசு அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு லாபகரமா அமையும். எதிரிகள் வந்தா கூட உங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் இவங்களே எனக்கு குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, என்னுடைய குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 1, 2, 3, 4, 5. அப்ப 5ஆம் பாவத்துல ராகு, புத்திரக்காரகன் குரு உச்சத்துல இருக்கிறாரு, அவரோட சூரியன். 5ஆம் பாவத்துல ராகு இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லலாம்? நல்லபடியா குழந்தைங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்களுக்கு நல்லபடியா இருப்பாங்க. ஆனா ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் குணம் மாறுபட்டதா இருக்கும். குழந்தைங்க சேட்டை பண்ற மாதிரி, இல்ல சொல் பேச்சு கேட்காம குழந்தைங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. அப்ப ராகு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நோய்த்தன்மை, உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பாத்துங்க. உடம்பு சரியில்லாட்டா சரி டாக்டர் மருத்துவரிடமே சந்திங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். இதுவே இவங்க கணவரை பத்தி கேக்குறாங்க. என்னுடைய கணவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 கூடிய செவ்வாய் 8ல இருக்கிறாரு. அப்ப இதுக்கு எப்படி சொல்லலாம்? செவ்வாய் பகவான் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப மறைவு ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறாரு. பிளஸ் அந்த இடத்துல எந்த பாவகரமும் இல்ல. அப்ப கணவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்துல சந்திரன். அப்ப கணவர் இடமாற்றம் சம்பந்தப்பட்டது, பயணம் சம்பந்தப்பட்ட வேலையை செய்வாரு. என் கணவனுக்கு இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் இத இன்னொரு முறையே சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்ப குருன்ற 4 வருட கிரகம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்.
எல்லா கிரகத்தையும் எடுத்தால குருன்ற சனின்ற ராகு கேதுன்ற இந்த வருட கோள்கள் மட்டும் எடுத்துன்னு உங்களுக்கு பலன் சொல்லலாம். எப்படி பலன் சொல்லலாம்னா, இப்ப குரு வந்து ஜீவகாரகன், இது வந்து இயக்கம். அப்ப குருவுடைய திசையில குரு இருக்கக்கூடிய 1, 2, 3 ஒரே திசையில பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு, நட்பு கிரகம். குருவுக்கு 9ல சனி, அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல கேது. அப்ப இவங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, நல்ல ஒரு இயக்கம், சனி சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா வெற்றிகரமா தொழிலு, இது எல்லாமே நல்ல முறையில இந்த வருஷம் இருக்கும். அதே மாதிரி தொழில் கேக்குறாங்க, கர்மா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், அவங்க கர்ம பலன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தொழில்காரனோட சூரியன், குரு, சந்திரன். அப்ப தொழில்ல நல்லபடியா இருக்கும், அரசு சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும், இருந்தாலும் அரசு அதிகாரிகள சிக்கல் வரும். அதே மாதிரி மூத்த மகனுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வரலாம். அதே மாதிரி குழந்தைங்க நல்லபடியா இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதே மாதிரி சனி சந்திரன் 7ஆம் இடத்துல நேர் பார்வை. அப்ப ஏதாவது புணர்ப்பு தோஷம், இடமாற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும், ஒரு பொருள் கிட்ட வந்து கிடைக்காம போகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். ராகு, ராகுவோட புதன் இருக்குது. அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? ஏதாவது நிலம் வாங்குவீங்க அல்லது கல்வியில தடை ஏற்படும் சொல்லலாம். அதே மாதிரி கேது, கேதுவோட சுக்கிரன். அப்ப சுக்கிரன் இருக்கிறதுனால ஏதாவது நகை வாங்கறதுக்கோ இல்ல வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஏதாவது தடைகள் வரலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அதே மாதிரி குரு பலம் உங்க ராசிக்கு விருச்சக ராசி, ஏன்னா நான்ற அனுசன்ற நட்சத்திரம் விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு 9ல குரு, குரு பலம் இருக்குது. உங்களுக்கு நல்ல முறையில நல்ல அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி விருச்சக ராசிக்கு 5ல சனி, அப்ப பஞ்சம சனி. அப்ப சனியுடைய நிலைமை நல்லா இருக்குது, நல்ல நிலைமையில இருப்பீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இதே மாதிரி ஜாதக பலனை ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் அவங்களுக்கு அப்ப கட்டத்தை போட்டு அந்த லக்னம் உதய லக்னமா வச்சு நம்ம வந்து ஜாதக பலன் சொல்ல முடியும். மேலும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.